எவ்ரிவன், வெல்கம் டு ஷாரு vlogs. இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பிரியாணி செய்கிறதுக்கு அரிசி முதலே ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 3 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதை அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும். நான் எடுத்திருக்க ரைஸ் வந்துட்டு சீரக சம்பா ரைஸ். நீங்கள் நார்மல் ரைஸ்லேயும் வைக்கலாம், இல்லை பிரியாணி அரிசின்னு இருக்கும் அது கூட வைக்கலாம். எப்பயும் போல் ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ½ hour ஊற வச்சுருங்க. இனிஷியலாக நம்ம ரெடி பண்ண வேண்டியது 5 தக்காளி மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகா ஒரு 5 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே 1 kg சிக்கனுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் பிரியாணி பாத்திரத்தில் 100 ml எண்ணெய் நல்லா சூடானதும் பிரியாணியோட ஸ்பைசஸ் இதில் நாங்கள் ஆட் பண்ணுறது ஒரு 5 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஏலக்காய் மஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ மறக்காமல் ஒரு 4 இல்லைனா 5 ஏலக்காய் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் ஸ்லைஸாக கட் பண்ண 3 பெரிய வெங்காயம் 5 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். எங்கிட்ட இருக்க மிளகா வந்துட்டு குட்டியாக இருந்தாலும் காரமாக இருக்கும், அதனால நான் 5 சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு பிங்கிஷாக ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம். தக்காளி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 தக்காளியை ரொம்ப ஃபைன் சாப் பண்ணாமல் மீடியமாக வெட்டியிருக்கேன். இப்போ தக்காளியும் சேர்த்தி நல்லா வதக்கிடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்தி நல்லா வேக விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா வேக விட்டதுமே தக்காளி வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு சாட்டே ஆயிருக்கும். இப்போ நம்ம இதிலேயே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே நம்ம 1 கை அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம். கரெக்டாக 1 கை அளவு மட்டுமே எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலேயும் சேர்த்திட்டிங்கன்னா புதினாவோட ஸ்மெல் அதிகமாகிடும் பிரியாணியில். இதுலேயே 1 கப் அளவுக்கு கெட்டி தயிரை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். தயிரோட ப்ரெசன்ஸ் பிரியாணியில் ரொம்பவே முக்கியம். ஏன்னா பிரியாணியில் சில பேர் தயிர் சேர்க்காமலும் செய்வாங்க. ஆனால் அந்த பிரியாணிக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்திருக்கேன். கண்டிப்பாக ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் சேர்த்துனீங்கன்னா. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர் நான் சேர்த்திருக்கேன். இது கலருக்காக மட்டும்தான், கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். வேணும்னா மட்டும் சேர்த்திக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 1 kg சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்திக்கலாம். மசாலா கூட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் எதுவும் தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம். சிக்கன் நல்லா வேக வேக அதிலேயே தண்ணி வந்துடும். 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே ஆகட்டும். மசாலா சிக்கனில் நல்லா ஜெல்லாக இருக்கணும். அந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது 3 கிளாஸ் ரைஸுங்கிறதுனால நான் 6 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். அப்படின்னா 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி. எப்பயும் போல் நார்மல் ரைஸ் கணக்கு தான். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் உப்பு செக் பண்ணிடுங்க. காரம் கம்மியாக இருந்தனால நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஃபைனலாக ஆட் பண்ணுற முக்கியமான இன்க்ரீடியன்ட் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வேக விடுங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். அந்த டைமில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கொதி வந்ததுமே நம்ம ஊற வச்ச சீரக சம்பா ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரிசி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா வேக விடுங்க. திரும்பியும் ஓப்பன் பண்ணி அரிசி நல்லா வெந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அடியிலேருந்து கிளறி விட்டுட்டு திரும்பியும் க்ளோஸ் பண்ணிடுங்க. முக்கியமாக சாதம் அடி பிடிச்சிடாமல் இருக்க 2 மினிட்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி சாதத்தோட பதத்தை செக் பண்ணிடுங்க. அரிசி 3/4 வாசி வெந்திருந்தாலே போதும். இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி தம் போட்டுடலாம். நான் சொன்ன அந்த 3/4 வாசி அரிசி வேகணுங்கிற பதம் இதுதான். இந்த அளவுக்கு வந்ததுன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தம் போடணும். அவ்வளோதான். இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி திரும்பியும் வெயிட் வச்சுருங்க. இப்போ அடுப்போட சூட்லேயே இந்த பிரியாணி இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைட் சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணிட்டோம். என்னதான் நீங்கள் கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இதே மாதிரி தான் செய்வீங்க. கடையில் வாங்குறத கூட ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அவ்வளவு டேஸ்ட் அண்ட் சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த சிக்கன் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் பிரியாணி லவ்வர்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.